கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 19:30, Matthew 19:30. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆக்சுவலாக இந்த வசனம் அடுத்த அதிகாரத்தில் தான் இருந்திருக்கணும். ஏன்னா அடுத்து ஒரு 16 வசனங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதனுடைய ஓமானமாக கொடுக்க போகிறார். எப்படி முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு, ஒரு மனுஷனுடைய அளவுகோல், ஒரு மனுஷன் கொடுக்கக்கூடிய ரேங்கிங், அவனுடைய கற்பனையில் வரக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் கர்த்தர் வேறு வழியாக பார்க்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. இங்கே மனுஷன் ஒரு சமுதாயத்தில் அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய சொத்து என்ன, அவர் மத சார்பதில் எதில் இருக்கிறாரு, இல்லை அவருக்கு எவ்வளோ பெரிய வெற்றி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் நம்மளை விட மேலோங்கி இருக்கிறவங்களா, மற்றவர்களை காட்டில் அவங்க முதன்மையாக இருக்கிறவங்களா, பிரதானமாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லை. ஏன்னாங்க இயேசு கிறிஸ்து என்ன ஒரு சமுதாய எதிர்பார்ப்பு, ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறத அது ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. ராஜ்யத்தில் இங்கே அவங்க ஒரு முக்கியமான விஐபி விவிஐபி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே வரும்போது ஒன்றுமே இல்லை, எல்லாமே சமம். ஏன்னா மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல், உண்மையாக இருக்கிறது தான் ஒரு மகா பெரிய ஒரு அந்தஸ்தை கொண்டு போய் சேர்க்குமே ஒழிய வேறு இதில் கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னா இங்கே ஆண்டவர் இங்கே பதில் என்ன சொல்கிறாரு, பேதுரு கேள்வி கேட்டார், எங்களுக்கு என்ன கிடைக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், அவனுக்கு பேதுருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இது உங்களுடைய பெருமை, உங்களுக்கு என்ன கிடைக்கும், இல்லை மற்றவங்களோட ஒப்பிடுறது, இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு என்ன உரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது என்ன சொன்னார், முந்தினோர் அநேகர் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொன்னார். இது நீங்கள் 20வது அதிகாரம் 16வது வசனத்தில் இதே காரியத்தை திரும்பவும் சொல்லி இந்த ஓமானத்தை முடிப்பார். என்ன நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், முந்தினோர் பிந்தினோர், எல்லாரும் பிந்தினோர் முந்தினோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி முடிப்போம். ராஜ்யத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வே கிடையாது, பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வே கிடையாது. லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எவனொருவன் தன்னை உயர்த்துறானோ அவன் தாழ்த்தப்படுவான். யாக்கோபு 4:6 சொல்லும்போது கர்த்தர் என்ன தேவனுக்கு பெருமை இல்லவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை இல்லவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ என்ன, பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எங்கே தொடங்கினாலும் எல்லாரும் சமமாய் முடிப்போம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. 1000 வருட அரசாட்சியில் உங்களுக்கு வெகுமானம் உண்டு, ஆனால் நித்திய ராஜ்யத்தில் நாம் எல்லோரும் சமமாக இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, நம்முடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் நம்ம எதை மதிக்கிறோம், தேவன் எதை மதிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்குறோமா? நம்ம உலக பிரகாரமாக யார் அவங்க வெற்றி பெற்றாங்க, அவங்களால எவ்வளோ பேரை தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அவங்க எல்லாருக்கும் முன்னாடி எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா, ஆவிக்குரிய முறையில் நீங்கள் எப்படிங்கிறத பாருங்கள். அப்போ என்ன, ஒரு மனுஷன் கனமுடைய காரியத்துக்கு வரணும்னா அவன் என்ன செய்யணும், தன்னை தாழ்த்தணும். அப்போ ஒரு மனத்தாழ்மை தான் ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போய் சேர்க்கும், கர்த்தருக்கு முன்பாக ஒரு கனமான காரியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ நம்ம நினைக்கலாம், ஐயோ அவர் பயங்கரமானவர், அவரை மாதிரி ஒரு ஆளே கிடையாது என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னு கண்டுக்கொள்ளணும். ஏன்னா பெருமை ரொம்ப சர்வசாதாரணமாக நமக்குள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தருக்குன்னு வேலை பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் ரொம்ப அமைதியாக, மனத்தாழ்மையாக, உண்மையாக நீங்கள் செய்யும்போது நீங்கள் பூமியில் வேணால் கர்த்தருடைய பார்வைக்கு முதலாவது தெரிய மாட்டீங்க, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் முதல் ஆளாக தெரிவிங்க. அப்போ என்ன, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஊழியத்தில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. என்ன ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் ஒப்பிடவே செய்யாதீங்க.
ஏன்னா ஒரு ஒப்புரவு உங்களுக்கும் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க மாட்டீங்க. அதனால தான் இங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இதை கொடுக்குறாரு. இது சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதே எச்சரிக்கை. அதனால் தயவு செய்து நீங்கள் மற்றவர்களோடு ஊழியத்தில் ஒப்பிடாதிருங்கள். வல்ல பிதாவே, இதோ தேவன் அழைத்த அழைப்பில் நாங்கள் நினைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் மனத்தாழ்மையோடு உண்மையாய் நீங்கள் சொன்ன காரியத்தை செய்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வெகுமதியை இழந்து போகாதபடி எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.